கருப்பு தின ஒரு பேரணி அப்படின்ற பேரணிய கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தலைமையில பாஜகவினர் நடத்தியிருக்கிறாங்க. அதுல ஒரு பொதுக்கூட்டம் மாரி நடத்தி பேரணியாக சென்று அந்த பேரணிக்கு அனுமதி வாங்காதனால காவல்துறை அத்தனை பேரையுமே கைது பண்ணியிருக்கக்கூடிய செய்திய நம்மளால பார்க்க முடியுது. அந்த கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை கோயம்புத்தூரில் வன்முறையை தூண்டும் விதமாக பாஜகவினர் எல்லாம் நாங்க அடக்கி வச்சிருக்கோம். விட்டோம்னா அவ்வளவுதான். நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன் அப்படின்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அண்ணாமலையோட பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றுவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் தயாராகி வருகிறார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய பேச்சு உணர்த்துகிறது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதற்கு முன்பாக அண்ணாமலை ஒரு IPS அதிகாரி. இந்திய காவல் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அவர் அதற்குரிய பொறுப்பில் பணியாற்றியவர். அப்போ நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியன் பீனல் லாவும் என்ன சொல்கிறது என்பது உங்களை விட என்னை விட அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும். ஒருவர் வன்முறையை தூண்டுகிற விதமாக பேசினால் அதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும். வன்முறையை கையில் எடுக்கிறேன் என்று ஒருவர் பேசினால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும். உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவர் என்கிற இடத்தில் அண்ணாமலை வெளிப்படுவார் என்று சொன்னால், யாரிடம் அவர் பேசினாரோ அவரிடம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? வன்முறையை நாம் ஒருபோதும் கையில் எடுக்கக்கூடாது. இது தீர்வல்ல. சட்ட ரீதியாக போராடுவோம் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டுமானால், அதை மேடையில் பேசி யாரோ பேசிய ஒரு நபர் செய்த காரியத்தை வியந்தோதுவதன் மூலமாக, இப்படி நாமும் பேசிட வேண்டும், நாமும் இயங்கிட வேண்டும் என்று கீழே இருக்கக்கூடிய சில 100 பேர் தான் இருந்திருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் திரளப் போகிறது இல்லை. ஆனால் அந்த சில 100 பேரில் ஒரு 10 பேருக்காவது இந்த உணர்வை ஊட்டுகிற வேலையை அண்ணாமலை செய்கிறார். அப்ப பொது ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வேலையை தமிழ்நாட்டினுடைய களத்தில் அண்ணாமலை உருவாக்கி விட்டார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோயமுத்தூர் போன்ற ஒரு பதட்டம் மிகுந்த பகுதி இன்றைக்கு எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு ஒரு விரும்பத்தகாத சம்பவம், அது நடந்தேறி இருக்கவே கூடாது. இரு சமூகத்துக்கு இடையிலே இருந்த ஒரு பிணக்கு, ஒரு ஆபத்தான சூழல், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிக்கப்பட்டு 2 அரசுகளும், அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி, நான் இதை திமுகவின் பக்கம் மட்டும் திருப்பி விடுவதற்கு தயாராக இல்லை. 2 அரசுகளும் சேர்ந்து ஒரு சுமூகமான சூழலை கடந்த 25 ஆண்டுகளில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த மாவட்டம் அடைந்திருக்கிறது. அந்த கொங்கு பகுதியை மையமாக வைத்து கோயம்புத்தூர் அடைந்திருக்கிறது. இப்போது கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கோவையை மையப்படுத்தித்தான் உருவாக்கப்பட்டன. முதலமைச்சர் அவர்களினுடைய வெளிநாடு பயணம், அமீரக பயணத்தை மேற்கொண்டார் அவர். அப்போது அந்த பிரபல லூலு நிறுவனம் எங்கே துவங்குவதற்கு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார்கள்? கோவை பகுதியில் துவங்குவதற்குத்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள். அதே போன்று பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிற போது கோயமுத்தூரை மையப்படுத்தி ஒரு வளர்ச்சி என்பது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கோவை பகுதி நிகழ்த்துகிறது. அந்த கோவை பகுதியில் ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதை போல, ஒரு சமூக பதட்டம் அந்த பகுதியில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிற தொழில் நிறுவனங்களை அச்சுறுத்துகிற வேலையை அண்ணாமலை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் வரக்கூடாது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த வரி போட்ட விஷயத்துல ஒரு உணவகத்தினுடைய உரிமையாளரை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடத்தினார் என்கிற காட்சியை நாம பார்த்தோம். இதுக்கிடையில அவரே பிஜேபி காரர் தான், அவர் RSS பயிற்சி பெற்றவர் தான், RSS அனுதாபி தான், இப்படி எல்லாம் சொன்னாங்க. யாராகவே இருக்கட்டுமே சார். ஆனால் அவரை மிரட்டி இந்த அம்மையார் அழைத்து கொண்டு உட்கார வைத்து ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கிற வேலையை செய்தாரா இல்லையா? அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளரை நாம் அதை பார்த்தோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி கோயமுத்தூரினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் விரும்பவில்லை. கோயமுத்தூரை கலவரக்காடாகவே வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அந்த பகுதியினுடைய பொருளாதார கட்டமைப்பு மேம்படுவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் உணர்த்துக. சரி, அண்ணாமலை இப்ப பேசியிருக்கிறாரு, என்ன கருப்பு நாள்னு பேசியிருக்கிறாரு. குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி என்று சிறையில் இருந்த கோவை பாஷா மரணித்து விட்டார். அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்து விட்டது. நான் என்ன கேட்கிறேன்னா சார், அவர் என்ன வெளியிலா இருந்து கொண்டிருந்தார்? தன்னுடைய ஆயுள் காலம், கடைசி காலம் வரை சிறையில இருந்தார். ஏன்னா நீங்க சிறையில இருந்தவர் இறந்துட்டாரு, அவருடைய இறப்புக்கு சில 1000 பேர் கூடுகிறார்கள். ஆனா நீங்க என்னத்தை இதுல கவனமா பார்க்கணும்னா, பாஷா நிரபராதின்னு யாராவது பேசுறாங்களா தமிழ்நாட்டுல? பாஷாவுக்கு சட்டத்தின் அடிப்படையில அவர் போதுமான தண்டனையை அனுபவித்து விட்டார், விடுதலை கொடுங்கன்னு பேசுறாங்க. அது வேறு.
ஆனா அவர் நிரபராதி, ஏன் அவரை கைது செய்தீங்க, அவர் செய்தது சரிதான்னு யாராவது பேசுறாங்களா? தமிழ்நாட்டுல எந்த தலைவராவது குரல் கொடுக்கிறாரா? இல்ல. இன்னொன்று, இவ்வளவு 1000 பேர் கூடி இருக்கிறாங்களே, எங்காவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததா சார்? குறிப்பாக மதச்சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெருமக்கள் பெரிய அளவுல கூடுனாங்கல்ல, எங்காவது ஒரு இடத்துல ஒரு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுகிற வகையில, எங்காவது ஒரு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்துகிற வகையில நடந்து கொண்டார்களா? ஆனா கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணியினர் என்ன செஞ்சாங்க? சசிகுமார்னு ஒருவர் மரணித்து போனார். எப்படி கலவரச் சூழலை உருவாக்கி அங்கிருந்து தொழில் நிறுவனங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சூறையாடி ஒரு பதட்டமான சூழலை இவர்கள் உருவாக்கினார்களா இல்லையா? அப்ப நீங்க கருப்பு தினம் என்று சொல்லி கோயம்புத்தூரில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த யோகிதை இருக்கா? பொது அமைதியோடு ஒரு இறுதி ஊர்வலம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் குற்றவாளிதான். அவர் நிரபராதி என்று யாரும் இங்கே சொல்லவில்லை. சட்டத்தின்படி அவர் குற்றவாளி என்பதை எல்லோரும் ஏற்கிறார்கள். அவருடைய இறுதி முடிவு அடைந்ததற்கு பிறகு அங்கே கூடிய கூட்டம் எந்த அசம்பாவிதத்திலாவது ஈடுபட்டதா? அரசுக்கு எதிரான முழக்கங்கள் இருந்ததா? அரசை ஏதாவது கண்டித்து பேசினார்களா? அல்லது பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்கிற பெயரில் போகிற போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாற்று மதத்தினர் மீது ஒரு வன்முறையை கக்குகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்தாங்களா? எதையுமே செய்யல. ஒரு அமைதியோடு பொது ஒழுங்கோடு அந்த ஊர்வலம் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் அங்கே வந்து நீங்கள் இப்படி பேசுவதன் மூலமாக அமைதியாக இருப்பவர்களை உசுப்புகிற வேலையை இவர் செய்கிறார். இப்ப இவர் பேசுறத பார்த்துட்டு என்ன செய்வான்? எதிர் தரப்புல இருக்கிற 4 பேர் இதே மாதிரியே கருத்தை பேசுவான். அப்ப அண்ணாமலை பேசுனா சரி, நாங்க பேசுனா தப்பான்ற கேள்வி பொதுவாகவே எழும் தானே. அந்த தரப்பிலும் உசுப்பேற்றுவதற்கு 4 பேர் இருக்கத்தானே செய்வான். எல்லோருமே பக்குவப்பட்ட மனநிலையோடு இருப்பார்கள் என்றே கருதி விட முடியுமா? ஏற்கனவே ரவுடி கும்பலை வந்து பிஜேபியில வந்து அண்ணாமலை சேர்த்திருக்கிறார். அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இருக்கிற அத்தனை பிட் பாக்கெட் அடிக்கிறவன், செயின் பறிக்கிறவன், அவ்வளவு மொள்ள மாதிரித்தனம் பண்றவனையும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துட்டீங்க. இதை நம்ம சொல்லல. அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் தான் சொன்னார். இந்த அளவுக்கு ஒரு மோசமான கட்டமைப்பை இதுவரை எந்த மாநில தலைவரும் உருவாக்கலன்னு சொல்லி. அப்படி ஒரு மோசமான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் உங்களிடத்துல பேசுகிறவர்களை ஊக்குவிக்கிற வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக வைத்துக் கொள்வதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு பேராபத்தை ஏற்படுத்த போகிறார்கள். அதற்குண்டான பணிகளை துவங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உடனே தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் அண்ணாமலையை கைது செய்யணும் சார். ஏன்னா இப்படிப்பட்ட பேச்சை ஒருவர் பேசிவிட்டு சுதந்திரமாக நடமாட முடியும் என்று சொன்னால் நாளை எல்லோரும் இதே பேச்சை தொடருவார்கள். நாளை எல்லோரும் இதே மாதிரியான ஒரு பேச்சுக்கு தயாராவார்கள். அப்போ நீங்க ஒவ்வொருவரையும் இப்படியே அனுமதித்துக் கொண்டே இருந்தால் இதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுக்கு யார் பொறுப்பேற்பது? எனவே தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக அண்ணாமலை கைது செய்யப்பட வேண்டும். அதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு தொடுக்க முடியும். ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே பிளவுபடுத்துகிற விஷமத்தனமான பேச்சுக்களை பேசியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னொன்று, கலவரச் சூழலை உருவாக்குவதற்கு ஒருவரை தயார்படுத்துகிறார், கலவரச் சூழலை உருவாக்குவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற அந்த ரீதியிலும் வழக்கு தொடுக்க முடியும். பல வழக்குகளை அவர் மீது தொடுக்க முடியும். கைது செய்து அவரை சிறையில் அடைத்தால் மட்டும்தான் இது போன்ற பேச்சுக்கள் இனி யாரும் பேசக்கூடாது என்கிற சூழல் உருவாகும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூரில் தொடங்கியதை நாளை தருமபுரியில் வேறு ஒருவர் செய்வார், நாமக்கல்லில் இன்னொருவர் செய்வார், சென்னையில் இன்னொருவர் செய்வார். இப்படியே இது தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி பேசு பொருளாகி கொண்டே இருக்கும்.